ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் நீங்கள் புது விளக்கு க்ளீன் பண்ணணுன்னா விளக்கை வாங்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் திரியெலாம் போட்டு விளக்கேற்றலாம். பழைய விளக்கு க்ளீன் பண்ணணுன்னா நீங்கள் அதில் இருக்கிற எண்ணெயை பேப்பரில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் விம் லிக்விடு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சமையல் சோடா ஒரு ஸ்பூனு, விளக்குக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ போட்டு நல்லா நீங்கள் கையை வச்சு நல்லா கலக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஒரு 1/4 மணி நேரம் பழைய விளக்கெல்லாம் அதில் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே நல்லா க்ளீனாக ஆகிடும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னெலாம் இல்லை, லைட்டாக நீங்கள் ப்ரெஷ்ஷில் எப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த விளக்கு திரியாண்டை கருப்பாக ஆகிடும் பார்த்தீங்களா, அதெல்லாமே நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ நான் எல்லா விளக்கையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம குங்குமஞ்சா விளக்குக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் ஈரமாக கழுவிட்டு ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ நீங்கள் இந்த மாதிரி மஞ்சளை கொட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி கவுத்து போட்டு இப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா சூப்பராக அதில் போய் செட் ஆகிடும். நீங்கள் கையில் வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி மஞ்சளை ஒத்தி எடுத்துட்டு குங்குமம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்து 3வது டிப்ஸ் உங்களுக்கு பெரிய விளக்காக இருந்தால் நீங்கள் பெரிய வளையல் எடுத்துக்கோங்க, சின்ன விளக்காக இருந்தால் சின்ன வளையல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு தான் எடுத்திருக்கேன், அதனால் பெரிய வளையல் ஒன்று வேண்டாத வளையல் இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா அந்த கம்பியில் இந்த மாதிரி 3 பக்கமும் நீங்கள் கட்டி நீங்கள் ஒன்று போல் சேர்த்து நீங்கள் அப்படியே அழகாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் விளக்க வச்சுட்டு எஸ் மாதிரி கொக்கி இருந்ததுன்னா இல்லை வளையலில் கூட நீங்கள் எஸ் மாதிரி பண்ணிக்கலாம், அலுமினிய வளையலில். அதை நீங்கள் 2 பக்கமும் வாசலில் ஆணி அடித்து மாட்டிட்டு விளக்கேற்றி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். 4வது டிப்ஸ் நம்ம விளக்கு ஏற்றோன்னே அந்த தரையெல்லாம் அந்த எண்ணெய் கசிஞ்சு நம்மளுக்கு தரை நாஸ்தி ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விளக்கில் அடி பக்கத்தில் நெய் பாலிஷை 2 விளக்கில் தடவிடுங்க. நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விளக்கு அடியில் வச்சுட்டு மேலே ஏற்றுற விளக்கையும் வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு தரையில் கசிஞ்சே வெளியே வராது. விளக்கு ஏற்றும் போது அந்த திரி பக்கத்தை கீழே இருக்கிறத இந்த பக்கமும் திரி விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கை இந்த ஆப்போசிட் பக்கமும் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா பார்க்குறதுக்கு மயில் போலவே அழகாக இருக்கும். 5வது டிப்ஸ் நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றும் போது புயலே வந்தாலும் விளக்கு அணையாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளக்கேற்றிட்டு நீங்கள் பழைய விளக்கு இருந்ததுன்னா அதுக்குள்ளே இப்படி வச்சுருங்க. நான் வச்சுருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்றுல அணையவே அணையாது. அதுக்கப்புறம் அலை பாயும், ஆனால் அணையாது. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காகவே நான் ஃபேன் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் காற்றுல அலை பாயுது, ஆனால் விளக்கு அணையவே அணையலை. காற்று இல்லைன்னா உங்களுக்கு சூப்பராக அப்படியே நிதானமாக அழகாக நின்று எரியும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பழைய விளக்கை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே எப்படி புதுசாக ஆக்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டில் இது வாட்டர் பெயிண்ட் தான், இதை ரெட் கலர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் சும்மா டாட் மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் ஸ்டோன்லாம் கூட நீங்கள் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.